Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷ் காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உடைய ஆன்சர் கீயோட அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாமை சூப்பராக எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் இருக்கக்கூடிய முதல் 20 வினாக்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான், செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்த கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களுக்கு மேலே இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து தவறாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த ஆன்சர்ஸ் தப்பு அப்படின்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 மூணுமே வந்து சினானிம்ஸ். கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரெடியூஸ்டு. கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து ஆப்ஷன் டி தான் பங்க்சர்டு. கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து ஆப்ஷன் பி லக்கிலி. அதாவது கொஸ்டின் நம்பர் 4லேருந்து 6 வரைக்கும் ஆன்டனிம்ஸ். கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி வைசஸ். கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடண்டு. கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து ஆப்ஷன் ஏ ஸ்லேவரி. அது இல்லாமல் கொஸ்டின் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இர்ரெஸ்பெக்ட், ஆப்ஷன் பி இர். கொஸ்டின் நம்பர் 8 வந்து எக்ஸ்பென்ஷன் பேன், ஆப்ஷன் டி பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. டிரைவுக்கு முன்னாடி என்ன பண்ண பென் டிரைவ், ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்காங்க பேமெண்ட்டுக்கு, ஆப்ஷன் டி சைடு வாக். கொஸ்டின் நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்டு ஃபார் நியூஸ் காஸ்ட், அதுக்கு வந்து ஆப்ஷன் டி நியூஸ். கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டட் வேர்டு இன்டர்காமுக்கு வந்து ஆப்ஷன் சி இன்டர்னல் ப்ளஸ் கம்யூனிகேஷன். கொஸ்டின் நம்பர் 13 வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்ஷன் டி SVIODOA. கொஸ்டின் நம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃப்ரேசல் வெப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி கட் ஆஃப். கொஸ்டின் நம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபோசனல் ஃப்ரேசஸ், ஆப்ஷன் ஏ இன்ஸ்பைட் ஆஃப். கொஸ்டின் நம்பர் 16 வந்து பார்த்தீங்கன்னா பொலைட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் காருக்கு வந்து ஆப்ஷன் ஏ யூஸ்டு கார்ஸ். கொஸ்டின் நம்பர் 17க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ LY மேனேஜ்லி. கொஸ்டின் நம்பர் 18க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் லிங்கர், ஆப்ஷன் டி அன்லஸ். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 19க்கு வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டு கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன காம்பினேஷன் கேட்டிருக்காங்க வேர்ல்டு ஃபேமஸுக்கு நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக், ஆப்ஷன் ஏ டூ யூ. இந்த 20 கொஸ்டினில் யார் 20க்கு 20 எடுப்பா அப்படின்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த ஆன்சர்ஸில் ஏதாவது தவறாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இது அல்லாமல் பார்ட் 2ல் கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ், ஏன்னா கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 26 வரைக்கும் வந்து உனக்கு பயோட்டிக் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது அழகாக எழுதிருப்பீங்க. அது இல்லாமல் கொஸ்டின் நம்பர் 27, 28, 29, 30 வந்து கிராமர் கொஸ்டின் 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 3 அட்டன் பண்ணணும். அதேமாதிரி பார்ட் 3 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின், பார்ட் 4 பொறுத்தவரைக்கும் வந்து 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இன்றைய தேர்வுகளை நீங்கள் சூப்பராக எழுதிருப்பீங்க. இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படி கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த ஆன்சர் கீ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தேங்க்யூ.